ஹலோ கைஸ், எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் இனிமேட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ அப்படின்ட்டு போட போகிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் கொடுத்துருங்க. என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும் விரும்புனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ், கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கார்த்திக் தமிழ் டெக். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கீழே பாருங்கள், நம்ம மொபைலில் வர சவுண்டை இது எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எங்கே ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், இல்லாட்டி ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆன் பண்ணி வச்சோன்னா நம்ம மொபைலில் இருக்கிற சவுண்டு ரெக்கார்டிங் ஆகிற மாதிரி இதில் வச்சுருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் சிஸ்டம் சவுண்ட் இஸ் ஆன் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது இப்போ மைக்ரோஃபோன் வந்து நான் பேசினிருந்து சத்தம் கேட்கும். ஸோ நான் கட் பண்ணிட்டு பேசினேன்னா ஒன்றுமே கேட்காது. ஸோ அது தெரிஞ்சது தான். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் ஐக்கான் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா நம்ம கலர் ஆப்ஷனு, இந்த ஆப்ஷனை காட்டுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இது. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாஸு ஸ்டாப் ஆகிட்டு மறுபடியும் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது டைமிங்ஸ் எவ்வளோ நேரம் நம்ம பேசிடுறோம் அப்படின்றது, ரெக்கார்டிங் பண்ணிடுறோம் அப்படின்றதும் ரன் ஆகின்னு இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பென்சில் ஐக்கானை, ஸோ இந்த பென்சில் ஐக்கானை வச்சு நம்ம கூட ஒன்று போட்டுட்டு டேரெக்டாக எடுத்தாவே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டிங் எப்படி பண்ணோன்னா இந்த மொபைல்லேயே டேரெக்டாக வருது. ரெக்கார்ட் ஸ்க்ரீன் அப்படின்றத லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் ஸ்க்ரீனு, இங்கே வந்து ரெக்கார்ட் ஸ்க்ரீன் ஆடியோ, சிஸ்டம் ஆடியோனா நம்ம மொபைல் ஆடியோ, மைக்ரோஃபோன் ஆடியோனா இப்போ நான் பேசினிருக்கேன் பார்த்தீங்களா இந்த ஆடியோ. ஸோ இந்த ஆடியோ வந்து இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு தெரில எனக்கும். ஏன்னா நான் மேக்ஸிமம் நான் இப்படி பேச மாட்டேன், பிசியில் போட்டு தான் வாய்ஸே கொடுப்பேன். ஏன்னா இதில் பேக்ரவுண்டு வாய்ஸு செம்மையாக வரும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமே அப்படின்ட்டு தான். ஐக்யூ 5G மொபைல் 3 விரலில் வச்சு அப்படி எடுத்தோன்னா இங்கே ஸ்க்ரீன்ஷாட் வந்தது பார்த்தீங்களா. இதை வந்து நாம் எடிட்டிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம க்ராப்பும் பண்ணிக்கலாம், எடிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே வேணும்னா இந்த மார்க்கிங்கும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எரேஸும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மொசைக் அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து மொசைக் மாதிரியோ இந்த மாதிரி ஹைட் பண்ணோன்னா ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் அது. அதுக்கப்புறம் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டாகர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மார்க்கிங் காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி காட்டிக்கலாம். ரெக்கார்டிங்லேயே காமிச்சிருக்கணும், பட் அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி கொடுக்கல. ஆனால் மற்றதில் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டு கூட இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்தது கூகுள் ட்ரான்ஸ்லேஷனு. இந்த பேக்ரவுண்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம எந்த லாங்குவேஜில் செலக்ட் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜுக்கு சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் லாங்குவேஜ் தமிழ் கொடுத்துடலாம். சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, தமிழில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஃபுல்லாக பெர்ஃபெக்டாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்லிட முடியாது. அதுக்கு அடுத்தது எடிட்டிங், அட்வான்ஸ் எடிட்டிங்கை கிளிக் பண்ணோன்னா இந்த ஃப்ரேமிங்கு, அட்ஜஸ்ட்டு, டூடுலு, பியூட்டி, ரிப்பேரு, எரேஸு, டெக்ஸ்ட்டு, மொசைக்கு, ஸ்டிக்கரெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் கொடுத்துருங்க. என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும் விரும்புனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you all.